38 சாப்பிட்டாச்சு 2 கொடுங்க. அம்மா சொன்னால் 4 இடியப்பம் தான் சாப்பிடுவேன்டாப்பா. அப்பா இடியப்பம் உணவு இருக்குங்க. இதை உணவு கட்டாயம் இடியப்பம் சாப்பிடுவோம். அப்போ தான் இதை செஞ்சு கொடுக்கும். மற்ற அளவாக சாப்பிடணும். காவாசி வயிறு இப்படியாக இருக்கணும். அதுதான் 40 இடியப்பம் சாப்பிட காணும். அப்பா நல்ல சுவையாண்டா என்னடாப்பா இடவழி விடுறது வயிற்றுக்குள்ளே. அதுதானே ரொம்ப தான் சாப்பிடுவோம். ஆரோக்கியமாக இருக்கணும்னா இடவழி இருக்கணும். நல்ல காரசாரமான இறால் சொதி பாருங்க எப்படி இருக்கண்டு. பார்த்தா உடனே சாப்பிடணும் போல இருக்கு. உண்மையாக தானம்மா. இப்படி இடியப்பம் வச்சா தான் இடியப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் அவிச்சம் கொண்டால் கச்சாயம் இருக்கும். உங்களுக்கு இடியப்பமும் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து வடிவாக தெரியுது அது ஜெட் இல்லை, விமானம் கொண்டு போய் கொண்டிருக்கு பாருங்கள். அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு கூட இரவு சாப்பாடு அரிசி மா இடியப்பமும் நல்ல காரசாரமான ஒரு இறால் சொதி தான் வைக்க போகிறோம். இடியப்பத்துக்கு வந்து இறால் சொதி நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லோட கழுவி துப்புராஜெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட நல்ல அரிசிமா இது பச்சை அரிசி நாங்கள் நிறைய போட திரிச்சமா தான் பச்சைமா. அதோட 3 சுடுமா எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட பாருங்கள் இந்த கொச்சிக்காய், இது ஒரு கொச்சிக்காய் தான். இது வந்து மூட்டை கொச்சிக்காய்னு சொல்லுவோம். மூட்டை கொச்சிக்காயிலும் இருக்குது. இப்போ கொச்சியெல்லாம் கன இனம் இருக்குது. நல்ல உரைப்பு இந்த கொச்சிக்காய். இறால் சொதிக்கு வந்து கொச்சிக்காய் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். தேவையான கொச்சிக்காய், வெங்காயம். அதோட வந்து பாருங்கள் இந்த இடியப்பத்தட்டை ஈக்கிலோட இடியப்பத்தட்டு தான் இந்த இடியப்பத்தட்டு. நாங்கள் இந்த இடியப்பத்தட்டுனா இடியப்பம் வைக்கிறாங்க. இந்த இடியப்பத்தட்டில் இடியப்பம் வச்சா இடியப்பம் வந்து நல்ல பஞ்சு மாதிரியும் வரும், நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். கூடுதலாக வந்து இடியப்பம் வைக்க கூடுதலாக வந்து இந்த ரவர் தட்டை தான் பாவிப்போம். வேணாம்மா ரவர் தட்டு பாவிக்கக்கூடாது. அதை நாங்கள் அடுப்பில் வச்சு அவிக்கக்கூடாது. அதனால் நாங்கள் இந்த இடியப்பத்தெல்லாம் நடுக்க இடியப்பம் வைக்கிறோம். நாங்கள் அதோட இங்கால மர உரலும் மர உரலாம் பூவரசம் உரல் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து நாங்கள் நல்ல ஒரு சுவையான இரவு சாப்பாடு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் முதல்ல வந்து இறால் சொதியை வச்சு எடுப்போம். இறால் சொதியை வச்சு எடுத்தாலும் ஒரு இடியப்பம் வைக்க சாப்பிடலாம். நாங்கள் இறால் சொதி வைக்க தொடங்குவோம். நாங்கள் இப்போ முதல்ல வந்து கொச்சிக்காயும் வெங்காயத்தையும் கழுவி வெட்டி எடுப்போம். இந்த மிளகாமல் இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். நல்லா முந்தினா பெருசாக வரும் போலோட. இது கொஞ்சம் பிஞ்சு தண்ணி. அப்படியே இந்த மரத்தில் பாருங்க பெசன் ஃப்ரூட் வச்சு நாங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கோன்னு பாருங்க. மரத்தில் ஏறி இந்த கொடி வந்து கீழே 2 பாக தெரியலை பாருங்க எவ்வளோ காய் இருக்கண்டு. மேலே பழம் இருக்கம்மா, 1-2 பழம் இருக்குது. நிறைய காய் இருக்கம்மா, எக்கச்சக்கமான காய் இருக்குது. அப்படி எதுக்குள்ளே பாருங்க ஒரு பழம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. எப்படியும் முடியத்தான் விழும் போலோட இந்த பழம். எவ்வளோ காயண்டு பாருங்க. மேலே இருக்கிறபடியே எங்களுக்கு தெரியுது. நாங்கள் பழம்பழம் தான் எடுக்கிறோம். நாங்கள் அப்படியே நாங்கள் கொச்சிக்காயம் பட்டி எடுப்போம். ஆனால் இதுக்குள்ளே வந்து அந்த விதை கொஞ்சம் குறைவு வேணாம்மா. விதை இருக்குது, இது குறைவு. சொதி தான் நீட்டாக வட்டி போட போகிறோம். நல்ல காரசாரமாக இருக்கணும் சொதி. சாப்பிட இல்லாமல் இருக்குது இல்லையா உழைப்பு. அது சாப்பிடலாமாம்மா. இறால் சொதி தானே உரைச்சாலும் விட மாட்டீங்க. கடைசியில் இறாலையாவது பொறுக்கி சாப்பிட மாட்டோம். இப்போ நாங்கள் இறால் சொதி வைக்கிறது இறால் சொதியை கூட்டி எடுப்போம். உப்பை சேர்த்துக்கொள்வோம். அதோடு வந்து நாங்கள் அளவான மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கொள்வோம். அதோடு வந்து நாங்கள் வெட்டி வச்சுக்கிறது கொச்சிக்காயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து அளவான பால், இது 2ஆம் பால் தான், கொஞ்சம் ஒரு ஆள் அவியறதுக்காக. நல்லபடியாக அதை சேர்த்து கலக்கி விடுவோம். அப்போ நாங்கள் இனி அடுப்பை மூட்டலாம். எங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் சொதியாக அவிய வைப்போம். நல்லபடியாக மூடி விடுவோம் அவியட்டு. அப்படியே இஞ்சால பாருங்க, சந்திரனுக்கு பக்கத்தில் ஒரு ஜெட் ஒன்று வருது பாருங்க. ஜெட்டோ விமானமோ தெரியல. விமானம் போலான் இருக்கு.
இப்போ வந்து வடிவாக தெரியுது, அது ஜெட் இல்லை, விமானம் கொண்டு போய் கொண்டிருக்கு பாருங்கள். நாங்கள் திறந்து பார்ப்போம். சரி அவிஞ்சிட்டு உண்டு, நல்லா அவிஞ்சோண்டு இருக்குது. கொச்சிக்காய் வாசம் வந்து இருக்கு. எனக்கு வராதம்மா, காத்தோளம் உங்களுக்கு தானே? உங்களுக்கு தானே, எனக்கு தானே. நாங்கள் கிண்டி பார்ப்போம். நல்லா அவிஞ்சோண்டு வந்துட்டு. இதோட வந்து நாங்கள் தேங்காய் பழம் சேர்த்து கொள்வோம். எல்லாத்தையும் செய்து கொஞ்சம் தூள் ஆகி விடுவோம். நல்ல ஒரு இறாச்சொதி கொதிச்சா சரி, நல்ல வாசம் வருது. கொஞ்சம் மூடி விடுவோம், கொதிக்கட்டும். நாங்கள் எல்லாம் திறந்து பார்ப்போம். பால் பண்ணி நாங்கள் கொதிச்சுட்டு கொண்டு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு ஒரு ஆதி பார்ப்போம். கன நேரம் கொதிக்க விட அப்படி திரைஞ்சோண்டு தயிர் கடி மாதிரிலாம் வந்துடும் மேலே. பாருங்க எப்படி இருக்குன்னு. இறால் இந்த வாசத்தை விட கொச்சிக்காய் இந்த வாசம் தான் கூடுதலாக இருக்குது. அந்த இறால் அவிஞ்சா இறால் வந்து கலர் மாறி கொண்டு வரும். கலர் மாறிடும். இதோட நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம். உள்ளி மிளகையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட எல்லாம் கலந்து விடுவோம். நாங்கள் இப்போ சொதிக்க இறக்கி எடுப்போம். 6 பிறகு தேசிக்கு அப்படியே சேர்த்து கொள்ளுவோம். இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் இதோட தேசிக்கு அப்படியே சேர்த்து கொள்ளுவோம். இறால் சொதிக்கு தேசிக்கு அப்படி தான் விடணும். எல்லாம் விட கலக்கி விடுவோம். புளியெல்லாம் சேரும். அப்போ நாங்கள் இனி இடியாப்பம் வைக்க தொடங்கலாம். இனி இடியாப்பம் வைக்க தொடங்குவோம். நாங்கள் இப்போ ராஜோதி வச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் இடியாப்பம் வைக்க மாவு குழைப்போம். அளவான உப்பை சேர்த்துக்கொள்வோம். அதோட பொழுது போட்டு கொண்டு வந்துட்டு இருந்துட்டு எங்கட இரவு சமையல் தானே? இரவு சமையல் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை. நல்லபடியாக கலந்து விடுவோம் உப்பை சேர்த்து மாவோட. அதோட வந்து மாடுகள் எல்லாம் அடைச்சி போட்டு வர நல்லா வந்து இருந்துட்டு இன்னும் டைமில் கொஞ்சம் நேரம் காணாது தான் மாடுகள் அடைக்கணும். இல்லைண்டாச்சும் காணி வரைக்கும் போகணும் தவிர. இது நாங்கள் பச்சை மாவு பச்சை தண்ணி தான் விட்டு குழைக்க போகிறோம். நீங்களே எப்படி பச்சை தண்ணி விட்டு குழைச்சா நெல்லடியை வைக்கிறோங்க. பச்சை தண்ணி விட்டு குழைச்சா வைக்கலாம். ஒரு பயப்பட தேவையில்லை. நாங்கள் படிவாக வைக்கலாம். இப்படியே நல்ல வடிவாக குழைச்செடுப்போம். வடிவாக குழைச்செடுப்போம். நாங்கள் இப்போ படிவாக குழைச்சி எடுத்துட்ட முடிய போதும்மா. இனி புளிக்க தொடங்கலாம். இனி புளிக்க தொடங்கும். தட்டு கிடக்க எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூசினா தான் விட்டாது. உங்களுக்கு மேலே உத கொதிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இடியப்பம் பிடிஞ்செடுப்போம். சின்ன சின்ன இடியப்பம் பிடிஞ்செடுக்கும். இருட்டுக்கு வந்து வெள்ளையாக தெரியுது அரிசிமா. இப்படி வந்து இடியப்பம் வச்சா எனக்கு ஒரு 20 இடியப்பம் வேணும் போடக்கம்மா. இப்படி இடியப்பம் வச்சாலும் இடியப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் அவிச்சம் கொண்டால் கச்சாயம் இருக்கும். உள்ளுக்கு இடியப்பமும் ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்படியே நல்ல வடிவாக புழிஞ்சு எடுப்போம். எங்களுக்கு வந்து விட நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் புளிஞ்சு எடுத்து இடிக்கப்பதே அவிக்க வைப்போம்.
வேகமாக அவியும். அடுப்பு வந்து நல்லா அரியுது. இன்னைக்கு நெடிய போகணும் தானே அதிகம் போகாமல் மூடி விடுவோம் அவிக்க. அப்படியே எங்கேயாலும் அக்காவும் வந்துட்டா. இரவு சாப்பாடு தானே. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வந்துட்டு. அம்மா உதவி செய்து அறுத்து கொண்டிருக்கிறேன். இப்படியே நாங்கள் இடியாப்பம் எல்லாம் புளிஞ்சு எடுப்போம் வேணாம்மா. இப்படியே புளிஞ்சு எடுப்போம். எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு பாருங்க. இப்படி தான் இருக்கணும் இடியாப்பம். எனக்கு இதுதான் விருப்பம். கிளம்பி சாப்பிடும் அவிஞ்சிடுது உண்டு. அவிஞ்சிருக்கும் ஆவி பெரிய மேலே நல்லா அவிஞ்சிருக்கு இடியாப்பம். இறங்கி எடுப்போம். தட்டில் இருந்தால் இப்படி கலர் தான் பார்த்தீங்களா. எண்ணெய் ஊற்றின முடியா எண்ணெய் ஊற்றின முடியா கலர் இருந்தால் தண்ணி. நல்ல பஞ்சு போலே இருக்க மாடியப்போ பார்க்கவே தெரியுது. பஞ்சு தான் இருக்கு. நாங்கள் அடுத்த வரைக்கும் வைப்போம். அப்படி கேட்டு இப்படியே நாங்கள் இடியாப்பம் எல்லாம் அவிச்சு எடுப்போம். இப்படியே குளிச்ச மாவே அவிச்சு எடுப்போம். வேறு நாங்கள் சாப்பிடுவோம் வேணாம்மா. நாங்கள் சாப்பிடுறோம். இடியாப்பம் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். சாப்பாடை போடுவோம் எல்லாரும். எண்ணி அணி போடுங்கம்மா இடியாப்பம்மா. ஏன் நம்ம எண்ணெய் சாப்பிட்றோம். எனக்கு வந்து 10 இடியாப்பம். எனக்கு ஒரு 40 இடியாப்பம். 40 இடியாப்பம் சாப்பிட்டா நீங்கள் மதிய பிரெட் வரும். எத்தனை நாள் செய்து சாப்பிட போகிறேன். ஆனால் அப்பாவுக்கு இடியாப்பம் மட்டும் நல்ல விருப்பம். அதான் 40 கட்டினேன். 40 கட்டு 4 தான் சாப்பிடுது. நல்ல ஒரு இறால் சொதி. நல்ல இறால் சொதியை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. போதும். பிள்ளைக்கு இறால் கிடைக்கண்டா விருப்பம். நல்ல மழை. அக்காவுக்கு இறால் வந்து கூட போடுதோ. நோம்பெல்லாம் கிடையாது. அக்காவுக்கு கூட தான் கொடுக்கணும். அக்காவுக்கு 2 பேருக்கு குயிக்க சாப்பாடு கொடுக்கணும். வேணி தம்பி மேலே சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். காரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஜோதி வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. புளி மிளகெல்லாம் சமமாக இருக்குது வாசம். நல்ல குடமிளகான்னு போட்டு நான் இன்றைக்கு. நல்ல வாசம். அப்பா சொன்ன மாதிரி 40 இடியாப்பம் தான் சாப்பிடணும் போல கம்மா. சரி சாப்பிடுங்க. காடி அவிச்சதில்ல. இடியாப்பம் வந்து நல்ல பஞ்சு போல இருக்கம்மா. இந்த மாதிரி வச்சா இங்கே வேறு தான் இருக்குது. சுட்டா வச்சாலும் அப்படி தான் இருக்குது. இந்த சுவையாக இன்னும் அந்த கொத்தியாக உடைக்காத நெஞ்சு போட்டு உடைக்கி என்ன குறைக்க இல்லையாம்மா. உடம்பு சாப்பிட்றதால அந்த சமயமாக அடையக்கூடிய சாப்பாடு என்ன குறைக்க இல்லை. அளவான உரைப்பு. எனக்கு இடியாப்பம் முடிஞ்சது. கரெக்டா? ஓ சாப்பிடுங்க. சொதிக்கட்டி காலியாகுது உலகம்மா.
அது யார் அது யார் நல்ல நிச்சயமாக சாப்பிடுவோம். அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டார். 38 சாப்பிட்டா 2 போடுமா? அம்மா சொன்னால் 4 இடியப்பம் தான் சாப்பிடுவாருண்டாப்பா. அப்பா கிட்டே போனால் இருக்கணும். இதை விற்க ஆ சொல்கிறதான் நான் வந்து சில நேரம் விட்டு அவிக்கிறோம். நாங்கள் இடியப்பம் அவிக்கிறோம். நாங்கள் நேரம் இருந்தால் அவிச்சு கொடுப்போம். இதே உணவு கட்டாயம் இடியப்பம் சாப்பிடுவோம். அப்போ தான் இதை சமைச்சு கொடுக்கும். மற்ற அளவாக சாப்பிடணும். காவாசி வயிறு இப்படியா இருக்கணும். அதுதான் 40 இடியப்பம் சாப்பிட காணும். அப்பா நல்ல சுவையாண்டா என்னடாப்பா இடவழி விடுறது வயிற்றுக்குள்ளே. அதுதானே ரொம்ப தான் சாப்பிடுவோம். ஆரோக்கியமாக இருக்கணும்னா இடவழி இருக்கணும். இடியப்பம் தானே புதுதாக இருக்குது. அது சமைச்சிருந்தாங்க. நல்லா இருக்கிறான். நல்ல ஒரு ஆள். நல்ல சுவையாக இருப்பார். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து பஞ்சு போல இடியாப்பமும் நல்ல ஒரு காரசாரமான இறால் சொதியும் எங்களோட இரவு சாப்பாடு. நீங்களும் வந்து இடியாப்பம் வைக்க இப்படியான ஒரு இறால் சொதியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி இருக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த காலையோட முடிச்சு கொள்வோம். வேணாமா? முடிச்சு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.